Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டோட்டலி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், சரியா? அதாவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல இருந்து நாம ஒரு லெசனை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா எடுத்துக்கணும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லா பேத்துக்குமே தெரியும், சரியா? எப்பயுமே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் லெசனுக்கு நம்ம ஃபுல் கொஸ்டின்ஸையும் நம்ம படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கக்கூடாது. ஒரு செட் ஆஃப் லெசனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. சும்மா ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல ஃபுல்லா பிளைண்டா நம்பி இதுல இருந்து போட்டா அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நினைக்காதீங்க. நான் எப்பயுமே அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிகாஷனா எப்பயுமே என்ன இருக்கணும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுமே ஸ்டடி பிளான் வீடியோல நான் கரெக்டா சொல்லுவேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த லெசனுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்காதீங்க, ஃபுல்லாவே படிச்சிருங்க. இந்த லெசனுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க போதும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான், சரியா? அதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நமக்கு உண்மையிலே ஓரளவுக்காவது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிருக்கலாம். பரவாயில்ல, பிசிக்ஸ் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணலாம், நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை பிசிக்ஸ் எக்ஸாமும் கஷ்டமா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அப்டேட் நம்ம என்ன பண்றோம் உங்களுக்காக கொடுக்குறோம். நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிசிக்ஸ் எக்ஸாம் நம்ம சொல்றது பாத்தீங்க அப்படின்னா 70 மார்க். இப்ப கொஸ்டின் கஷ்டமாவே இருக்கு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தேவை 70 மார்க் நான் எழுதணும். அப்படிங்கிற பட்சத்துல 70 மார்க்கை தயவு செய்து எழுதிருங்க, சரியா? இது எல்லா விதத்துக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இல்ல சார், எனக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல நான் 5 5 மார்க் எழுதணும், ஆனா எனக்கு 2 5 மார்க் தான் தெரிஞ்சிச்சு, எனக்கு 3 5 மார்க் தான் தெரிஞ்சிச்சு, அதனால அதை மட்டும் தான் எழுதுனேன். அந்த கான்செப்டே விட்டுறாதீங்க, சரியா? அதாவது அந்த இடத்துக்கே நீங்க போகாதீங்க. 5 5 மார்க் எழுதணுமா, எழுதிருங்க, சரியா? அப்ப 70 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 70 மார்க் நம்ம எழுதணும். அதை நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை கிரேஸ் மார்க் எதுக்காவது கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப போய் நீங்க யோசிச்சுட்டு கூடாது. அந்த கொஸ்டின் நம்பர் எந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை அட்டன் பண்ணியிருந்தாதான் நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும். அதனால தயவு செய்து கொஸ்டின் எப்படி வந்தாலும் சரி 70 மார்க் கொஸ்டின் டோட்டல் மார்க்கா நம்ம 70 மார்க் எழுதி ஆகணும். இதை மைண்ட்ல நல்லபடியா செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா என்னன்னா 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அது எப்படி தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 12ல இருந்து 15 மார்க் எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்துருவீங்க. அதை பத்தி பிரச்சனையே இல்லை, சரியா? ஏன்னா புக் பேக் 1 வேர்ட்ஸ் எப்படி 12 13 1 வேர்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி புக்கின் சைட்ல இருந்து கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியா தான் இருக்கும். பிசிக்ஸ் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் கஷ்டமா வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் பாக்குறோம். அதுக்கப்புறம் நல்லா நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சம் ஓரியன்டட் கொஸ்டின் நமக்கு 3 கொஸ்டின் இருக்கும், சரியா? 3 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சம் ஓரியன்டட் கொஸ்டின் நமக்கு 2 கொஸ்டின் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 24வது கொஸ்டின் கம்பல்சரி, இதுல 33வது கொஸ்டின் கம்பல்சரி. நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு அந்த 24வது கொஸ்டினும் 33வது கொஸ்டின் எனக்கு தெரியவே இல்லை, அதனால நான் அதை விட்டுட்டு வர்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அப்ப நான் அதை விடக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சரியா? நம்ம யாரையும் ஏமாத்தல, எதுவுமே பண்ணல, நமக்கு தெரிஞ்சதை நம்ம எழுதி வச்சுட்டு வரோம். அதாவது அந்த கொஸ்டினுக்கு மார்க்கே இல்லாம போறதுக்கு பதிலா ஒருவேளை லக்கில் நமக்கு மார்க் கிடைச்சா நல்லது தானே, அதுக்கு தான் இந்த விஷயம். நல்லா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, எனக்கு 24வது கொஸ்டின் தெரியல, 33வது கொஸ்டின் தெரியல. நல்லா இதை கவனிச்சுங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் நான் சொல்றேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? அதாவது எதுவுமே தெரியாம விட்டுட்டு வர்றதுக்கு இதையாவது நம்ம என்ன பண்ணலாம். கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப இதுல ஏற்கனவே 3 சம் ஓரியன்டட் கொஸ்டின் இருக்கு, இதுல 2 கொஸ்டின் இருக்கு, பாத்தீங்களா? அதாவது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இந்த கம்பல்சரி கொஸ்டின் தெரியாம இருக்கும், ஆனா மத்த 3 சம் இருக்கு பாருங்க 2 மார்க்ல, அந்த 2 சம்ல ஏதாவது ஒரு சம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 மார்க்ல 33வது சம் தெரியல, ஆனா இன்னொரு சம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அதாவது பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க இப்ப 6 2 மார்க் தான் எழுதணும், இல்ல 6 3 மார்க் தான் எழுதணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கம்பல்சரி எழுதாம மீதி இருக்க கொஸ்டின் நீங்க எழுதுவீங்க, சரியா? மீதி 6 கொஸ்டின் எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதாவது கொஸ்டின் வைஸ் டோட்டல் போடும்போது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது எனக்கு 24வது கொஸ்டின் தான் எனக்கு தெரியல, ஆனா 22வது கொஸ்டின் அந்த சம் கொஸ்டின் எனக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 24 போட்டுட்டு இந்த 22வது கொஸ்டினோட ஆன்சர் எடுத்து இங்க எழுதணும். நான் திரும்பவும் சொல்றேன், இது 24வது கொஸ்டினை சுத்தமா விட்டுட்டு வர்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு, மார்க் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்ப 33வது கொஸ்டினுக்கு எனக்கு என்ன தெரியல, அதாவது சுத்தமாவே தெரியல. சப்போஸ் 31வது கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சம் போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த சம் எனக்கு தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த 31வது சம்ம 33வது கொஸ்டின் நம்பர் போட்டு என்ன பண்ணலாம், எழுதலாம். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அதே மாதிரி 5 மார்க்
5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு கொஸ்டின் இருக்கு சரியா, அந்த கொஸ்டின்ல இப்ப 34வது கொஸ்டின் வச்சுக்கோம், இதுல ஏபி, இந்த ஏபில ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும், 35வது கொஸ்டின்ல ஏபி இது ரெண்டுமே என்ன இருக்காது, தெரிஞ்சிருக்காது. உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 35வது கொஸ்டினை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்ப விட்டுட்டு வர்றதுக்கு பதிலா ஒருவேளை மார்க் போட்டா போடட்டும், இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டா விட்டுட்டோம், அடிச்சு விட்டுட்டோம், தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி நினைக்கணும். ஏன்னா அதுக்கு கண்டிப்பா மார்க் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப 34ல ஏ எழுதிருவீங்க, இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னால. இப்ப 35ல இது ரெண்டுமே தெரியாத கொஸ்டின்னால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 35ல பி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த 34ல பி இருக்கு பாத்தீங்களா, இந்த கொஸ்டினை இங்க எழுதணும் சரியா. அதாவது எதுவுமே தெரியாம நான் விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன் சார், எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன், நீங்க மார்க் போடுறதா போடுங்க, இல்லாட்டி அந்த கொஸ்டின் அடிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லாம என்ன பண்றோம் சொல்றோம். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமா வந்துச்சு சரியா, அதனால நான் என்ன பண்றேன்னு சொல்லி இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நான் 2 மார்க் 3 மார்க் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, கம்பல்சரி கொஸ்டின் வந்து சம் ஓரியன்டட் ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மேல இருக்க 2 மார்க்கோ 3 மார்க்கோ சம் ஓரியன்டட் கொஸ்டின் தான் எழுதணும். அதை விட்டு ஒரு தியரி கொஸ்டினை போய் எழுதி வச்சிங்க அப்படின்னா ஈஸியா அங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரியா. இது வந்து ஒரு தவறுதலான ஒரு பாதை கிடையாது. நான் சொல்றது நல்லா நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டினே தெரியாம விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சது கொஸ்டினும் மேல ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் அதை எழுதி வைக்கிறேன், உங்களால மார்க் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லாட்டி அடிச்சு விட்டுருங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை பண்றோம் சரியா. அதனால இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், கொஸ்டின் பேப்பர் கடினமா இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, பிரச்சனை இல்லை. 70 மார்க் கொஸ்டின் எழுதணும், ஆன்சர் எழுதணும் அப்படின்னா 70 மார்க் நம்ம எழுதிட்டு வரணும், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். அதை புரிஞ்சுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.